இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்பது, கடந்த 30 நாட்களாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இந்த 30 நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், எங்கிருந்து போவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் சாட்சிகளாய் நாம் செயல்பட ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எழுந்திருங்கள், போவோம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பு விடுத்த இயேசு இந்த நாளிலும் ஆண்டவர் அதே அழைப்பை, எழுந்திருங்கள், நாம் போவோம். எங்கே போவது, எதற்காக போவது என்பதையெல்லாம் கற்றுத்தரப் போகிறவர் ஒருவர் வருவார். அவர் நம்மை நிறைவுண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்பதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரம் இது. ஆம் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நாம், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்வை தொடங்க இருக்கிற நாம், அமர்ந்து இருக்கிறவர்களாக இல்லை, ஓடி உழைக்கிறவர்களாக, இயேசுவுக்காய் தன்னை கையளிக்கிற பிள்ளைகளாய், எழுந்து செயல்படுகிற, எழுந்து பிரகாசிக்கிற, எழுந்து ஒளிர்கிற பிள்ளைகளாய் மாற இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். கேட்கிறவர்களாய் இருந்து ஏமாற்றிக்கொள்ளாமல், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். 30 நாட்கள் ஆண்டவரோடு நாம் பயணித்திருக்கிறோம். பல்வேறு நிலையில் பல்வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடக்கத்தில் நான் இறந்து போன கடவுள் அல்ல, உயிர்த்து இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக, இதோ இரக்கம் நிறைந்த கடவுளாய், உங்களுக்கு உதவி செய்கிற கடவுளாய், உங்கள் தேவைகளை சந்திக்கிற கடவுளாய் நான் இருக்கிறேன். இதோ உனக்கு வயிறார உணவு கொடுக்கிறவராய், அருள் அடையாளங்கள் வழியாய் நிறைவை கொடுக்கிற தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்பதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்ததாக, இதோ நல்ல ஆயனாயிருந்து உன்னை பராமரிக்கிற, பாதுகாக்கிற ஒரு தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்பதையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதோ 3 காரியங்களை வலியுறுத்திய இயேசு தொடர்ந்து இந்த 3 காரியங்களை செயல்படுவதற்கான ஒரு அழைப்பை இந்த நாளிலே கொடுக்கிறார். இதோ உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவோடு இணைந்து இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், திருச்சபையின் நல்ல மேய்ப்பர்களாய் நாம் வாழ அழைப்பு விடுக்கிறார். அந்த இயேசுவின் அழைப்பை ஏற்று செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற உறுதி ஏற்று பயணிப்போம். தொடர்வோம்.